இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 38வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 30 வரை. கிருபையை பெற்ற தாமார். யூதா அவைகளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள், அதாவது தாமார், நீதியுள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். வசனம் 26. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். யூதாவின் வாயிலாக தாமார் நமக்கு அறிமுகமாகிறாள். யூதா தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சுயாதீனமாக வாழச் செல்கிறான். தனக்கும் தன்னுடைய மகன்களுக்கும் கானானிய பெண்களை வாழ்க்கை துணையாக தேடிக்கொள்கிறான். யூதாவின் குடும்பத்தில் வாக்குத்தத்தத்துக்கு சொந்தமானவர்களோ கர்த்தருடைய பார்வையில் பொல்லாதவர்களாய் நடந்து கொண்டிருக்க, புற இன பெண்ணான தாமாரோ தனக்கு கிடைக்கப்பட்ட வெளிச்சத்தில் நீதியுள்ளவளாக விளங்கினாள். தொடக்கம் முதலே தன்னுடைய தலையை நசுக்கி போகிற ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்துவை இப்பூமியில் பிறக்கக்கூடாதபடி சாத்தான் தடை செய்து கொண்டே வருகிறான். இப்பொழுது ஓனானின் பக்கம் அவனுடைய கவனம் திரும்பியது. இவன் வேண்டுமென்றே தாமாரின் மூலமாக தன் மூத்த சகோதரனுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகாதவாறு தடை செய்கிறான். அதாவது யூதாவின் சுதந்திரவாளியை சுமக்கும் பாக்கியம் தாமாருக்கு கிடையாதவாறு பார்த்து கொள்கிறான். இறுதி வரை தாமார் குழந்தை இல்லாமலேயே இருக்க வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம். இதுவே ஓனானின் அழிவுக்கும் காரணமாக அமைந்தது. 3வது மகனை தனக்கு மனம் முடித்து வைப்பார்கள் என்று தாமார் எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் யூதாவோ வாக்கு தவறி நடந்து கொண்டான். ஆகவே தாமார் தன்னுடைய சுய திட்டத்தை செயல்படுத்தினாள். அவளுடைய நோக்கம் நல்லதுதான், ஆனால் தெரிந்து கொண்ட வழியோ தவறானது. தாமார் கர்ப்பந்தரித்தாள். யூதா கோபம் கொண்டான். அவளை சுட்டெரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்தான். தமையன் யோசேப்பை இஸ்மயேலருக்கு விற்றது பாவமில்லையா? மாமனார் மருமகளோடு சேர்ந்தது குற்றமில்லையா? யூதா தன்னை உணராமல் பிறர் மீது கடுமையாக நடந்து கொண்டான். நம்முடைய பாவங்களை சிறியதாகவும் பிறருடைய பாவங்களை பெரியதாகவும் பார்க்கும்படி நாம் பழக்கப்பட்டு விட்டோம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்ற மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனம் 3வது வசனத்தின்படி ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க பழகிக்கொள்வோம். பாவம் பெருகுகிற இடத்தில் அவருடைய கிருபையும் பெருகுகிறது என்பதை தாமார் தன் வாழ்வில் அனுபவித்தாள். யூதாவின் வாரிசை பெற்றெடுக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றாள். பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் மத்தேயு இயேசு கிறிஸ்துவின் குடிவழி பட்டியலை எழுதும்போது தாமாருடைய பெயரையும் பதிவு செய்கிறார். அப்பட்டியலில் சொல்லப்பட்டுள்ள 5 பெண்களின் பெயர்களுள் தாமாரும் ஒருத்தி. கிறிஸ்துவின் குடிவழியை கரைப்படுத்தி சீர்குலைக்கும்படி சாத்தான் முயன்றான். அவர் அவனுடைய எல்லா தடைகளின் மீதும் மேலாதிக்கம் செய்து தமது நித்திய திட்டத்தை நிறைவேற்றினார். செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்ற ஆதியாகமம் 49:10 வாக்குறுதியை யூதாவும் பெற்றான். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை உணர்ந்தவர்களாக உமக்கு உண்மையுடன் நடந்து கொள்ள உதவி செய்யும். ஆமேன்.